இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். மீன் குழம்பா இல்லை வத்த குழம்பாங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 10 மிளகு, 4-5 பட்டை, 5 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 2 வரமிளகா சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கட்டவிரல் சைஸில் நறுக்கின இஞ்சியும் சேர்த்து வணக்கிக்கோங்க. ஒரு 10-12 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். என்னடா சின்ன வெங்காயம்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் போடுறேன்னு பார்க்குறீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அது எனக்கு உரிக்க கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின தேங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் கருகாமல் எல்லா சைடும் ஈவனாக நல்லா திருப்பி விட்டு எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு குழம்பு வைக்க போகிற வத்தலை அதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெயில். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. வதக்கி வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அரைச்சி சேர்த்த மசாலா கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு மசாலா, கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலா நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் எண்ணெயில் வறுத்து வச்ச வத்தல் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொதித்து வந்த உடனே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சைஸில் புளி இருந்தாலே போதும். நல்லா கரைச்சி அதில் சேர்த்துட்டு அது கொதித்து வரவும் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நல்லா கம்மன்னு மீன் குழம்பு டேஸ்ட்டில் வத்த குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில்